ஹாய் எவ்ரிவன். நம்ம ஷார்ட்கட் செஷன்ஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போற ஷார்ட்கட் என்னன்னா, இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருக்க டேட்டாவை வெர்டிகலா இருக்கிற டேட்டாவை ஹரிசாண்டலோ கன்வெர்ட் பண்ற டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷனோட ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போஸ்னா என்னன்னு ஐடியா இல்லைன்னா எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த டேட்டாவும் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு ஒரே டேட்டா தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ஹெட்டர் வந்து காலம்ல இருக்கு, இங்கே வந்து எனக்கு ரோல் இருக்குது. அதே போல் ஜான் மந்த் பிப்ரவரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரோல் இருக்குது, ஆனால் இங்கே காலமில் இருக்குது. இந்த மாதிரி டேட்டாவை நம்மளோட கன்வீனியனுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை கன்வெர்ட் பண்ணுறது தான் டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குரிய ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை நான் இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறேன் அப்படின்னா, எனக்கு அதாவது ஹெட்டர்லாம் எனக்கு காலமில் வேணும், இந்த மாதிரி மந்த் இங்கே வேணும், அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போனால் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்துட்டு இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் Alt+H+V+T ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு டேட்டா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம், இப்போ இந்த மாதிரி இருக்க டேட்டா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணால் சேம் தான். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C Alt+H+V+T ப்ரெஸ் பண்ணோம்னா இது மாதிரி நமக்கு டேட்டா, இந்த ஹெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரோலையும் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா காலம்லையும் கன்வெர்ட் ஆயிரும். சிம்பிள், பட் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணுற டயத்தில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து யோசிக்கிறோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேட்டாவை போட்டு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும்.